எனக்கு ஒண்ணு இல்ல. சும்மா இரு. ஏண்டி 5 நிமிஷம் பிள்ளை உன்கிட்ட விட்டு போனா இப்படி பண்ணிட்ட? வேற ஏதாவது காரு நீ தண்ணியை குடி. குடிக்கிறேன். ஓகே தானே? எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கா இப்படி பண்ணிட்டியே? ஏய் அது தடுக்கி விழுந்துட்டேன். ஆமா, ஏதாச்சும் பேசினானா இல்ல பார்த்ததும்? சாரி. இதுக்குன்னு மெனக்கட்டு சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கா. என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்ல? சின்ன பையன் மாதிரி. அவளுக்கு கல்யாணமாகி ஒரு பொன் குழந்தை இருக்கு. அதை பத்தி கேட்டியா? சரியான இவன்டா நீ. நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிடல? நார்மலா நான் ஃப்ளைட்ல எல்லாம் சாப்பிட மாட்டேன். ஓ அப்படியா? ஏய் ஓப்படியா, ஓடி போய் மரத்தை தொட்டு வா போ. இது ஓகே ஓகே. ஹலோ துபாயா? சீக்கிரம் வந்தா மறுபடியும் ஓடு. ஓகே. ஏய் என்னடி நீ பாட்டுக்கு? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். அண்ணியாரே, இதனை எனக்கு கொடுக்குற லஞ்சமா இல்ல? நாத்தனாரே, அப்படியே மெல்லமா நடந்து போய் அந்த மரத்தை தொட்டு வாங்க. போங்க, போயிட்டு வாங்க. தேங்க்யூ. நீ சாப்பிடல? இல்ல நீ போன். சார் சொல்லுங்க சார். என்னடா இவங்க 2 பேரும் இந்த வேகத்துல இருக்காங்க? ஆமா சார், நானும் கவனிச்சேன் சார். எனக்கு என்னவோ ஸ்கூல்ல விட்ட இடத்துல இருந்து பிடிச்ச மாதிரி தெரியுதுடா. ஆமா சார், எனக்கு அப்படிதான் தோணுது சார். ஒன்றும் பிரச்சனை வராதுல? ஏதோ ஒன்று நினைச்சு வந்தா இங்க வேற ஏதோ ஒன்று நடக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், டோன்ட் வரி. நீ சாப்பிடல? இந்தா ஃபுல்லா சாப்பிடு. தேங்க்ஸ். என்னடா நடக்குதாங்க? என்ன கேட்டா? தப்பா ஒன்றும் நடக்காதுல்ல? நான் அதை பத்தி யோசிக்கல. வேற இங்க உங்களுக்குள்ள ஏதாவது நடந்து அது அந்த சிங்கப்பூர்காரனுக்கு தெரிஞ்சு ஆர்கனைசர் பேர்ல நம்ம 2 பேரும் மாட்டணும்னு வை.
நமக்கு தான் தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், காந்தி ஜெயந்தி. சும்மா இருடா நீ வேற. வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. வராதவங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, லைஃப்பில் ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் இனிமேல் எப்போ நடக்கும், எங்கே நடக்கும்லாம் யாருக்கும் தெரியாது. இறுதியாக ஆல் சயின்ஸ் 96 பேட்ச் சார்பாக நம்ம எல்லாருக்கும் பிரியமான ஜானுவை சில வார்த்தைகள் சொல்ல மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். எங்கள் தங்கம், அன்பில் சிங்கம், சிங்கப்பூர் சிங்காரி, தஞ்சையின் தலையாட்ட பொம்மைடி, உன் பாட்டுக்கு நாங்கள் அடிமை. நீ நடந்தால் தேரோட்டம், பேசினால் கவியரங்கம். ஜானு, நீ பேசுறா தங்கம். அமைதியா இருப்பா. ஐ எம் ஸோ ஹாப்பி. பாதி வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. எல்லாம் மாறி இருக்கும், எல்லாரும் மாறிப்பாங்கன்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் எதுவுமே மாறல. எனக்கு திரும்பவும் அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு உங்கள் எல்லாருக்கூடையும் ஸ்கூலுக்கு போகணும் போல இருக்கு. தேங்க்ஸ். ஏய் ஜானு, ஒரு பாட்டு போ. இப்போதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன்டா. பரவாயில்ல, சும்மா பாடு. யாரும் பரிசு ஒன்று தர மாட்டாங்க. ஏய் முரளி 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 யமுனி பாட சொல்கிறான். ப்ளீஸ் சொல்கிறான். யமுனி ஆட்லே சொல்கிறான் ப்ளீஸ். எவரும் சொல்லாமலே பூக்களோ வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனோ ஏதோ பேசுது. எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. ஓட நீரோட இந்த உலகம் அது போல, ஓடும் அது ஓடும் இந்த காலம் அது போல, நிலையா நில்லாது நினைவில் வரும் நிறங்களே. ஐயோ ஏய் கர்ச்சீஃப் இருக்கா யார்கிட்ட? இந்தா. ஆமா ஆமா மச்சான். ரெடி, ரெடி. இல்லை வேணாம். ஏய் இங்க பாரு. காவல் தெய்வத்தை பார்த்தே சிங்கப்பூர் திரும்ப எப்ப வர? கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்களும் போறீங்களா? நான் செல்ல பேர். I like your hair. I like yours too. எவ்வளோ கஷ்டப்பட்டு காலில் கீழே விழுந்து இந்த இடத்துக்கு வந்து பெர்மிஷன் வாங்கி தெரியுமா? எவ்வளோ செலவாச்சு தெரியுமா? இந்த சைனா பல்பெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, சைனாவில் மட்டும் தான் கிடைக்கும். இந்த கேட்ரிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தலை விண்ணு விண்ணு வலிக்குது. அங்கே வழியில ஒரு காப்பி வாங்கி கொடு. கிளம்பலாமா? வண்டி வந்துச்சு.
போலாம். இந்தியாவில் எத்தனை நாள் ஸ்டே? ஸ்டேயா? நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட். ஏன் அவ்வளோ அவசரம்? நீ வேற கடைசி நேரத்தில் டிக்கெட்டே கிடைக்கல. அதுவும் கனெக்டிங் ஃப்ளைட் தான் கிடச்சிருக்கு. திருச்சி போய் போகணும். ஒரு 4-5 நாள் இருக்கிற மாதிரி வரலாம்ல? எனக்கும் அப்படி தான் தோணுது. அப்புறம் என்ன, இருந்துட்டு போ. பொண்ணை விட்டு வந்திருக்கேன்டா, அவ இருக்க மாட்டா. ஓஹோ. அவள் பேர் என்ன? மீரா. இங்க பார். எங்க காட்டு. செம்ம கியூட்டா இருக்கால? ஏய் காட்டு. டா. அங்க எடுத்தது அது. சாவறதுக்குள்ள இந்த ஊர்ல ஒரு வாட்டி வந்து பார்த்தோம். இந்தா. ஐயோ ஜானு, உன்னை வச்சுட்டு அவன் பொண்ணை சைட் அடிக்கிறான் பாரு. என்ன ஸ்கூல்ல பார்த்த மாதிரியே இருக்கா? எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. இதுக்கு தான் என்னத்த காலகாலத்தில் கல்யாணம் பண்ணோன்றது. ஸ்கூல் பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாரு. இன்னும் கல்யாணம் ஆகலையா? கிழிச்சான். ஒரு ஊரா சுத்தினா யார் பொண்ணு தருவா? ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? அது இது வீட்டில் அப்போ பார்த்துட்ருக்காரு. ஏ ராம், வண்டி எடு. வண்டி. சரி, காஃபி சாப்பிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன் காரில். ஏய், காஃபி சாப்பிட்டேல? தலைவலி போச்சுல? எந்திரி, டைம் ஆச்சு, கொடு. ஏன்னு கேக்குறல. அவனுக்கு என்ன பிரச்சனை? டேய், சொதப்பிட்டனோ. ஃப்ராக் ஸ்பாயில் ஓன் மவுத். நான் ஒரு மனுஷி கேட்டே இருக்கேன். ஆளாளுக்கு எந்திரிச்சு போறீங்க. நீ எல்லாம் அவன் கூட இருக்கல? இல்ல, அவங்க அப்பா. அப்பாவா? சதீஷ், நான் உன்னை தான் கேக்குறேன். ஏன் இன்னும் அவன் கல்யாணம் பண்ணிக்கல? ஏய், நீ தானே கூட போற. முதல்ல அவளை இறக்கி விட்டு அப்புறம் நீ இறங்கு. ரொம்ப யோசிக்காத, போ. ஏய், எப்படி போற? முதல்ல ஜானு தானே ஃபர்ஸ்ட் டிராப் பண்ணோம். இல்லை, ஃபர்ஸ்ட் நான் ஒன்றை ட்ராப் பண்ணிடுறேன். ஏய், அது ரொம்ப சுத்துறா. இல்லை, அதான் ஷார்ட். யார் சொன்னா? ஆமா, அடையார்லேருந்து வளசரவாக்கம் ரொம்ப பக்கம், சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் தூரம். சொல்றான் பாரு. நான் வேணா கூகுள் மேப் செக் பண்ணி சொல்லட்டுமா? அட நீ வேற, அவன் போற ரூட் எல்லாம் மேப்ல வரவே வராது. ஏய், நீ சீரியஸா சொன்னியா இல்ல விளையாட்டுக்கு சொல்றியா? ஐயோ, நான் சீரியஸா தான் சொன்னேன். ஓகே, பாய். மரியாதையா அவளை இறக்கி விட்டு வீட்டுக்கு போற வழிய பாரு. புரியுதா? தேவையில்லாமல் யோசிக்காத. போகிற வரைக்கும் 2 வார்த்தை. என்னை பற்றி ஒன்று தெரியாதா? ஒளிஞ்சு போ. வெள்ளை வெள்ளை பல்ல வச்சுட்டு சிரிக்காத நாயே. பை டி. see you. பத்திரமா இரு. கைக்கு வந்ததும் சொல்றேன். கண்டிப்பா சொன்னேன். ஓகே, கீப் இன் டச். சரி, பை, டேக் கேர். பை. ஏய், கொன்றுவேன் ராஸ்கல். ஜானு, அப்போ சுபா இல்லைனா தான் நீ என் கூட பேசுவ இல்ல? ராம், நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? என்ன அவசரம் இன்னும் மேலே பண்ணிக்கலான்னு? ராம், நான் சீரியஸா கேக்குறேன். ஏன் என்ன பண்ணிக்கல? யாரும் முன் வரலன்னு வச்சுக்கோயேன். நான் கெஞ்சி கேக்குறேன் ராம், தயவு செஞ்சு சொல்லிரு.
என்னால தானே கூட ஓகே. ஆனா சொல்லிடு, எனக்கு தெரியணும். ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? ராம், சொல்ல புரியா இல்லையா? அப்போ ஜானு ஹோட்டல் வந்துருச்சு. ராமி என்ன இறக்கி விட போறியா? இல்லை சுபா சொன்னால. என் கூட கொஞ்சம் கூட பேசணும்னு தோணலையா? சச்சா அப்படிலாம் இல்லை. நாளைக்கு காலை நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறேன். என் நம்பர் எடுத்துக்கோ. ஜானு நான் ஒன்றும் வேணுன்னு சொல்லு ஜானு. ராம், கிளம்பிட்டியா? சொல்லு ஜானு, எதுவும் வேணுமா? இல்லை, எங்க இருக்க? ஜானு ரொம்ப தூரம் போயிட்டியா? ரொம்ப தூரம் போயிட்டியா ராம்? உன்னை எங்க விட்டணும் அங்கேயே தான் நிற்கிறேன். தப்பா? சாரி. 22 வருஷம். தேங்க்ஸ். ஜானு, இப்போ சொல்ல எங்க போலாம்? சுபா சுபா சுபா. சுபா எங்கடா இருக்க? இந்த கிண்டி கிட்ட. அவளை இறக்கி விட்டியா? இறக்கி விட்டு போயிட்டு இருக்கேன். எதுவும் சொன்னாளா? இல்லையே, அம்மாவை பற்றி கேட்டா. அப்புறம் அதுக்குள்ள எதுவும் பேசணும்ல, ஹோட்டல் வந்துச்சு, அப்படியே இறக்கி விட்டு கிளம்பிட்டேன். ஓ அப்படியா? சரி, நீ ஒன்றும் நினச்சிக்காம போய் படு. என்ன? சரி, ஓகே. காலையில் கூப்பிடுறேன். ஓகே. ஹலோ, எங்கடி இருக்க? நான் ரூம்ல இருக்கேன். காலைல எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? 5:50. எங்க இங்கேருந்து திருச்சி போய் போறியா? ஆமா, இங்கேருந்து திருச்சி, அங்கேருந்து சிங்கப்பூர். சரி, நீ ரீச் ஆனதும் கூப்பிடு. என்ன? சரி, அட்லீஸ்ட் மெசேஜாவது அனுப்பு. சரி, கண்டிப்பா. ஓகேடி, பை. இப்போ சொல்லு எங்கே போகலான்னு. சும்மா எங்கேயாவது போ. சும்மா எங்கேயாவதுனா தெரில, நீயே சொல்ல. என்ன ஏன்டா கேட்குற? எனக்கு எப்படி தெரியும்? எங்கேயாவது போ. ஏய், நான் ஏதோ தைரியத்தில் சொல்லிட்டேன் வான்னு. நான் எங்கேயும் போனதில்லை, நீயே சொல்ல எங்கே போகலான்னு. சலூன் போலாமா? சலூனா? ம்.